ஐபிஎல்ல ஆண்ட பரம்பரையை பார்க்குற சிஎஸ்கே மும்பை பாயிண்ட் டேபிள் 9வது 10வது இடம் பிடிச்சு பரிதாப நிலைமையில இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு சிஎஸ்கே மும்பை அணி எத்தனை போட்டிகள் இதற்கப்புறம் ஜெயிக்கணும்? ஸோ 2025 பாயிண்ட் டேபிள் நிலவரம் என்ன? சிஎஸ்கேவும் மும்பையும் பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கு அந்த அணி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 ஐபிஎல் தொடர் தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. அனைத்து அணிகளுமே 4 போட்டி விளையாண்டுருக்காங்க. சிஎஸ்கே மும்பை போன்ற அணிகள் 5-6 போட்டி விளையாண்டுருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே மும்பை அணி இந்த தொடரில் வெறும் ஒரு வெற்றி மற்றும் பெற்றிருக்காங்க. இதனால 9வது 10வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஐபிஎல்லையே கோப்பையை வெற்றி பெறாத மும்பை, பஞ்சாப், ஆர்சிபி போன்ற அணிகள் பாயிண்ட் டேபிள் டாப் 5 இடம் பிடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டெல்லி அணி 4 மேட்ச்ல 4 வெற்றி பெற்று 8 புள்ளிகளோட கெத்தா முதலிடத்திலையும், 2வது இடத்துல குஜராத் அணி விளையாண்ட 6 மேட்ச்ல 4 வெற்றி 2 தோல்வி பெற்று 8 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல லக்னோ விளையாண்ட 6 மேட்ச்ல 4 வெற்றி 2 தோல்வி பெற்று 8 புள்ளிகளோட 3வது இடத்திலையும், 4வது இடத்துல கொல்கத்தா சைலண்டா விளையாண்ட 6 மேட்ச்ல 3 வெற்றி 3 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட அதிக ரன் ரேட் வச்சு சிஎஸ்கேவை காலி பண்ணதுனால 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல ஆர்சிபி விளையாண்ட 5 மேட்ச்ல 3 வெற்றி 2 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 5வது இடத்துலையும், 6வது இடத்துல பஞ்சாப் விளையாண்ட 5 மேட்ச்ல 3 வெற்றி 2 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல ஆர்ஆர் விளையாண்ட 5 மேட்ச்ல 2 வெற்றி 3 தோல்வி பெற்று 4 புள்ளிகளோட 7வது இடத்துலையும், 8வது இடத்துல எஸ்ஆர்ஹெச் விளையாண்ட 6 மேட்ச்ல 2 வெற்றி 4 தோல்வி பெற்று 4 புள்ளிகளோட 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல 5 முறை கோப்பையை வெற்றி பெற்று ஆண்ட பரம்பரையை சுத்திட்டு இருந்த மும்பை இருக்காங்க. மும்பை விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே வெற்றி 4 தோல்வி பெற்று 2 புள்ளிகளோட 9வது இடத்துல இருக்காங்க. 10வது இடத்துல டோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி இருக்காங்க. சிஎஸ்கே அணி விளையாண்ட 6 மேட்ச்ல 1 வெற்றி 5 தோல்வி பெற்று 2 புள்ளிகளோட 10வது இடத்துல இருக்காங்க. இந்த பாயிண்ட் டேபிள் நிலவரப்படி 10 அணிகளுக்குமே பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பாயிண்ட் டேபிள் முதலிடம் இருக்கிற டெல்லி அடுத்து விளையாட போற 10 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சாலே பிளே ஆஃப் குள்ள போயிடுவாங்க. குஜராத் அடுத்து விளையாட போற 10 மேட்ச்ல 5 போட்டிகளுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. லக்னோ அடுத்து விளையாட போற 9 மேட்ச்ல 6 மேட்சுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் குள்ள போயிடுவாங்க. கொல்கத்தா அடுத்து விளையாட போற 9 மேட்ச்ல 6 மேட்சுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் குள்ள என்ட்ரியாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்சிபி அடுத்து விளையாட போகிற 9 மேட்ச்சில் 5 மேட்சுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் அடுத்து விளையாட போகிற 9 மேட்ச்சில் 5 மேட்சுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் அடுத்து விளையாட போகிற 9 மேட்ச்சில் 5 போட்டிகளுக்கு மேலே ஜெயிச்சா பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் அணி அடுத்து விளையாட போகிற 8 மேட்ச்சில் 6லேருந்து 7 போட்டி வெற்றி பெற்ற எஸ்ஆர்ஹெச் அணி பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மும்பை சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போகிற அனைத்து போட்டிகளையும் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ மும்பை இதுவரை 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 1 வெற்றி 4 தோல்வி பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து மும்பை அணி 9 மேட்ச் விளையாட போகிறாங்க. இதில் 8 போட்டிகள் மும்பை அணி அதிரடியாக விளையாண்டு ஜெயிச்சா அந்த அணி பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை 7 போட்டி ஜெயிச்சு அதிக ரன் ரேட் வச்சுருந்தா ரன் ரேட் அடிப்படையிலையும் மும்பை அணி கடைசி இடம் பாயிண்ட் டேபிளில் 4வது இடம் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி இதற்கப்புறம் வரப்போகிற அனைத்து போட்டிகள்லையும் ஜெயிக்கணும். ஸோ 9 மேட்ச்சில் 7லேருந்து 8 அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். அப்போ தான் மும்பை இந்தியன்ஸ் அணி பிற அணிகளை ஓரம் கட்டிட்டு பிளே ஆஃப் போக முடியும். அதே போல் பாயிண்ட் டேபிளில் 10வது இடத்துல இருக்கிற சிஎஸ்கே அணிக்கு இன்னும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே 6 போட்டி விளையாண்டுருக்காங்க, அடுத்து 8 போட்டி விளையாட போகிறாங்க. இந்த 8 மேட்ச்சில் சிஎஸ்கே 7 போட்டி அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா அந்த அணி பாயிண்ட் டேபிளில் 4வது இடம் ரன் ரேட் அடிப்படையில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 8 போட்டிகளும் அடுத்து சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கே 2வது இடம் பிடிக்கக்கூட இந்த சீசனில் சின்ன வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அணிகள் தொடர்ந்து தோக்கணும். சிஎஸ்கே அடுத்து நடக்க போகிற அனைத்து போட்டிகளையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் தொடர்ந்து ஜெயிக்கணும். இது நடந்தால் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே அடுத்து விளையாட போகிற போட்டிகளில் ஒரு போட்டியில் 2 போட்டி தோற்றா சிஎஸ்கே அணி முதல் அணியாக ஐபிஎல் சீசனிலிருந்து வெளியேறக்கூடிய அணியாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே இதற்கு முன்பு தொடர்ந்து 5-6 போட்டிகள் ஜெயிச்சு பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த அணி வேறு, இப்போ இருக்கக்கூடிய அணி வேறு. ஏன்னா ருத்ராஜ் கேட்வால் போன்ற ஒரு வீரர் இல்லாமல் மோசமான ஃபீல்டிங் வச்சு மோசமான பேட்டிங் அட்டாக் வச்சு இந்த ஐபிஎல் சீசனில் பிற அணிகளை வீழ்த்தி சிஎஸ்கே தொடர்ந்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மும்பை அணி அப்படி கிடையாது. மும்பை அணியில் ஒரு சில சின்ன ஓட்டைகள் தான் இருக்குது. அதை சரி செஞ்சாலே மும்பை அணி கண்டிப்பாக கம்பேக் ஆகி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ
இந்த சீசனை பொறுத்தளவில் சிஎஸ்கே நீ பிளேயாக போக 90% வாய்ப்பு இல்லை. அந்த 10% சிஎஸ்கே வீரர்கள் சிறப்பாக விளையாண்டு கம்பேக் ஆன வாய்ப்பு இருக்குது. ஆனால் மும்பை அணிக்கு 50% இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மும்பை பிளேயாக போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீசனில் அதர பாதாளத்தில் இருக்கிற சிஎஸ்கே மும்பையும் இதற்கப்புறம் தொடர்ந்து வெற்றி பெற்று பிளேஆஃப் போவாங்களா? இந்த 2025 ஐபிஎல்ல எந்த 4 அணி பிளேஆஃப் போகும், யார் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.